ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா உளுந்து வடை தான். ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் ஷேர் பண்ணுறேன் குட்டி குட்டி டிப்ஸோடு. நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து வெள்ளை உளுந்து தாங்க எடுத்திருக்கேன். உங்களுக்கு கருப்பு உளுந்து தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னா கருப்பு உளுந்து கூட எடுத்துக்கோங்க. பட் வெள்ளை உளுந்துக்கு 1/2 hour ஊறினா போதும். கருப்பு உளுந்துக்கு ஒரு 1.5 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கணும். நான் 1/2 hour ஊற வச்சு தான் நான் இன்றைக்கி வந்து செய்கிறேன். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, உளுந்து தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு அதில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் தூக்கி போட்டுட்டேங்க, நல்லா ஊறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அரைக்கும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சில்லாக இருக்கும், மாவு வந்து சூடாகாமல் நல்லா வரும். மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு வடித்தட்டு வச்சு நல்லா வந்து உளுந்தை வந்து தண்ணி இல்லாமல் வடிச்சுக்கோங்க. தண்ணி இல்லாமல் வடித்து அரைக்கும் போது தான் வந்து உளுந்து நல்லா கெட்டியாகவும் அதே சமயம் சாஃப்டாகவும் வரும். நமக்கு போடும்போது இதுக்கு நான் அரிசி மாவையே யூஸ் பண்ணலை, அப்படி இருந்துமே உளுந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். மேலே உளுந்து நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு வந்திருக்கும். நான் இப்போ அரைச்சி எடுத்துருக்க மாதிரி நீங்கள் மாவு நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி அரைச்சி எடுத்தால் மட்டும்தான் வந்து நமக்கு வந்து வடை வந்து ஷேப் வந்து கரெக்டாகவும் அதே சமயம் வந்து சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நான் மாவு ஃபுல்லாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, கருவேப்பிலையை நல்லா சின்னதாக சாப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 சின்ன வெங்காயம் அளவுக்கு கட் பண்ணிக்கிறேன். பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணலாம், பட் சின்ன வெங்காயம் போடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா வந்து நான் மாவு அரைக்கும் போதே போட்டு அரைச்சிக்கிட்டேன். ஏன்னா சின்ன பசங்க சாப்பிடும்போது வாயில் தட்டுப்படும் இல்லையா, அவங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும். அதனால் மாவு அரைக்கும் போதே நான் வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இஞ்சி தான். இஞ்சி இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இப்படி துருவி எடுக்கும்போது பசங்க வாயில் வந்து படாமல் இருக்கும். அவங்க அந்த இஞ்சியை சேர்த்து சாப்பிட்ருவாங்க. ஸோ செரிமானத்துக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் உப்பு போடும்போது ஒன்று வெங்காயத்தில் போட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவில் வந்து அரைக்கும் போது போடுறதா இருந்தால் ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் உப்பு கலக்கிறதா இருந்தால் அங்கங்கே நிற்கும். அது வந்து ஒரு பக்கம் உப்பாக இருக்கும், ஒரு பக்கம் உப்பு இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி வெங்காயத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது ஈவனாக மிக்ஸ் ஆகும். இப்போ நான் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். சைடில் பார்த்தீங்கன்னா நான் எண்ணெயும் வந்து காய போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். எண்ணெய் எப்படி காஞ்சிருக்கும் அப்படின்னா, நல்லா ரொம்ப ஓவர் ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது, அதுக்காக எண்ணெய் காயாமையும் இருக்கக்கூடாது. ஏன்னா மாவு வந்து நம்ம பச்சையாக போடுறோம் இல்லையா, உள்ளு வரைக்கும் நல்லா வேகணும். வெந்தால் தான் நமக்கு வந்து வடை நல்லாயிருக்கும். ஸோ மாவாக இருக்காமல் இருக்கும். நான் கையில் தான் தட்டி தட்டி போடுறேன். கையில் வந்து போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், லைட்டாக தண்ணியில் நனைச்சிக்கோங்க கையை நனைச்சிட்டு நான் இப்போ எப்படி போடுறேன்னா அதே மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து லைட்டாக ஓட்டு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு வடையாக போட்டு எடுத்துக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக வடை வந்து லைட்டாக கீழே வெந்துருச்சு அப்படின்னாலே மேலே வந்து எலும்பி வந்துடும். நீங்கள் போட்டோடனே கரண்டி வச்சு திருப்புனீங்க அப்படின்னா வடை ஒன்றோட ஒன்று ஒட்டி கீழெல்லாம் பிடிச்சிக்கும். அது மாதிரி மட்டும் பண்ணிடாதீங்க. அதுவே வந்துருச்சு அப்படின்னா மேலே அழகாக எலும்பி வந்துடும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா எலும்பி மேலே நிற்கிது பாருங்கள். கரண்டியை வச்சு வடையை எடுக்காதீங்க. இப்போ நான் வந்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஸ்டிக்கோ அப்படி இல்லைன்னா வடை கம்மின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை வச்சு நீங்கள் வடையை எடுங்க. அப்போ தான் எல்லா எண்ணெயும் ட்ரைன் ஆகிட்டு நமக்கு வந்து வடை வந்து எண்ணெய் வந்து இல்லாமல் இருக்கும். அப்படி இருந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். இது மாதிரி எல்லா வடையும் பொரித்து எடுத்துக்கிட்டேன். இதுக்கு ஏற்ற சைட் டிஷ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மதுரை ஸ்டைலில் ஒரு தண்ணி சட்னி தான். அதையும் நான் இந்த ரெசிபியில் காட்டியிருக்கேன். இந்த சட்னிக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். தேவையான அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கல்லையும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை நான் போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் ஒரு துண்டு வந்து புளியும் போட்டுக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தாளித்து கொட்டிடலாம். இதில் வந்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பட்டை மிளகாய் போட்டு நல்லா பொரிஞ்சோடனே எடுத்து சட்னியில் ஊற்றிக்கலாம். எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வடையும் பாருங்கள், சட்னியும் பாருங்கள், அது தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. உண்மையாகவே சொல்கிறேன், இதில் நான் அரிசி மாவு போடலை. அப்படி இருந்துமே வடை அவ்வளோ கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னியோட சூப்பராக இருக்கும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.